ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு ஃபேஸ் ரெகக்னேஷன் ஓட்டிங் சிஸ்டம் வித் ஓடிபி வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் தான். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டீப் ஃபேஸ் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபேஸ் ரெகக்னேஷன் வித் ஓடிபி வெரிஃபிகேஷன் வழியாக ஓட்டிங் சிஸ்டம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் லைப்ரரி வந்துட்டு டிஃபேஸ் ஏஐ லைப்ரரி அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மெயினாக வந்துட்டு ஓட்டிங் சிஸ்டத்தை செக்யூராக ஃபேஸ் ரெகக்னேஷன் வித் ஓடிபி சிஸ்டம் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இப்போ சேம் திங் இதில் ஒரு அட்மின் டேஷ்போர்ட் இருக்கும். அட்மின் டேஷ்போர்டில் வி கேன் விஷுவலைஸ் ஆல் த ஓட்டர்ஸ் அண்டு எவ்வளோ இந்த கேண்டிடேட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் திங் அவங்களோட ஓட்டோட கவுண்ட் இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஓடிபி பேஸ்டு சிஸ்டம் தான். டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் லைக் ஃபேஸ் ரெகக்னேஷனுக்கு அப்புறமா டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷனாக ஓடிபி வரும். ஓடிபிக்கு அப்புறம் தான் உங்களால் கேஷ் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் ஸ்பூஃபிங் யூசிங் லிவ்னஸ் டிடக்ஷன். ஸோ அதாவது இப்போது லிவ்னஸ் டிடக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ வச்சுட்டு அவங்களோட ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது இல்லாமல் ரியல் டைமாக கேமரா முன்னாடி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத லிவ்னஸ் செக் பண்ணும். இதே சேம் அல்கோரிதம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்கும். ஸோ மாடியூல்ஸ்னு பார்க்க போனீங்கன்னா யூசர் மாடியூல், அட்மின் மாடியூல் அண்ட் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் லைக் ஓடிபி சிஸ்டம் மாடியூல் அண்ட் ஃபைனலி அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் மாடியூல் இருக்கும். ஸோ வாட் ஆல் த டெக்னாலஜிஸ் வி ஹவ் யூஸ்ட் பைத்தான் 3.90 வெர்ஷன் ஐ ஹவ் யூஸ்ட் அண்ட் ஃப்ளாஸ்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். எஸ்கியூஎல் லைட் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டீப் ஃபேஸ் ரெகக்னேஷனுக்காக டீப் ஃபேஸ் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக இதுதான் இதோட ஒர்க்கு. ஸோ இதை நம்ம எப்படி டெமோ பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நான் ஃப்ளாஸ்கில் ரன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ். ஸோ இதுதான் ஹோம் பேஜு. ஹோம் பேஜுக்கு அப்புறமா ஸோ ஓட்டர் லாகின் அண்ட் அட்மின் லாகின் இருக்கும். ஸோ அட்மின் லாகின்குள்ளாடி போயிட்டோம் அப்படின்னா அட்மினோட யூசர் நேம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக அட்மின் வந்துட்டு நான் ஒரு ஸ்டாட்டிக் யூசர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டாட்டிக் யூசர் நேமில் அட்மின் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அட்மின் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆட் ஓட்டர், ஆட் கேண்டிடேட் அண்ட் வியூ ஓட்டர்ஸ் அண்ட் மாஸ்டர் ரீசெட். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் கேண்டிடேட் கொடுத்துடலாம், இல்லை ஆட் ஓட்டர் ஏதாவது ஒன்று டெமோ பார்க்கலாம். இப்போ ஆட் ஓட்டர் போனேன் அப்படின்னா நேம், இமெயில், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஏஜ், செலக்ட் ஜெண்டர் அண்ட் யூனிக் ஐடி அண்ட் ஃபோட்டோ கேட்கும். ஸோ ஃபோட்டோ கேட்குறதுக்கு நான் என்னோடய ஃபோட்டோவை நான் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபோட்டோவில் இதை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன். கேப்சர் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ என்னோட நேம் நிஷாந்த், இமெயில் அட்ரஸ், ஓகே, தென் டிஸ்ட்ரிக்ட் நேம், ஏஜ், ஸோ ஜெண்டர், இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கணும். இது ஒரு ரேண்டமாக கொடுத்துருக்குறேன். ஸோ அப்லோட் ஃபோட்டோ, நான் எங்கே வந்துட்டு ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஆட் ஓட்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போது ஓட்டர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் வந்துட்டு ஓட்டரை பார்த்துக்கணும் அப்படின்னா வியூ ஓட்டர்ஸ் கொடுத்துக்கிட்டோன்னா இதே மாதிரி எவ்வளவு பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு என்ரோல்மெண்ட் தான். ஸோ இதில் சர்ச், இமெயில் பை, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும், ஓட்டடா நாட் ஓட்டடா அப்படின்றத தெரிஞ்சிடும். இது ஒரு அட்மின் வந்துட்டு டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு டேஷ்போர்ட் அகைன் ஆட் கேண்டிடேட். ஸோ கேண்டிடேட்டை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேண்டிடேட் நேம் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். லைக் வந்துட்டு இப்போ ராகுல் காந்தி. பார்ட்டியோட நேம் வந்துட்டு காங்கிரஸ். ஸோ கேண்டிடேட் ப்ரொஃபைல் போட்டான்னு கேட்டோம்னா அதோட பார்ட்டி ஃபோட்டோ, இப்போ காங்கிரஸோட ஃபோட்டோ. ஸோ இப்போ ஆட் கேண்டிடேட் கொடுத்துடலாம். ஸோ அகெயின் இதை டெலீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கேண்டிடேட், கேண்டிடேட் நேம் அமித் ஷா.
ஓகே, பார்ட்டி நேம் பிஜேபி. ஓகே, ஆட் கேண்டிடேட்ஸ். இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்டமாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்ட்டி நேம் டிஎம்கே. ஸோ இது மாதிரி நான் ஓட்டரோட கேண்டிடேட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஓட்டிங் சிஸ்டத்துக்கு போகலாம். ஸோ ஓகே, இது மாதிரி மல்டிபிள் கேண்டிடேட்டை நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கேண்டிடேட். ஓகே, ஸோ இப்போ நான் கேண்டிடேட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ஓட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் கேண்டிடேட் ஆட் பண்ணிவிட்டு அட்மின் வந்துட்டு கேண்டிடேட்டை டிலீட் பண்ண முடியும். ஸோ ஆல்சோ மாஸ்டர் ரீசெட், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுதுன்னா அடுத்த எலெக்ஷனுக்காக மாஸ்டர் ரீசெட் இதில் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ லாக் அவுட் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு ஒரு யூஸராக இப்போ உள்ளே போகிறது மாதிரி பார்க்கலாம். நான் ஓட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓட்டர் லாகின்குள்ளாடி போயிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக என்ன கேட்கும் அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னேஷன், ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரெகக்னேஷன் தான் கேட்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போது ஓட்டர் லாகின்குள்ளாடி போகிறேன். ஸோ என்னோட லிவ்னஸ் செக் பண்ணும். ஸோ லிவ்னஸ் செக் பண்ணதுக்கப்புறமா தான் அது வந்துட்டு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். இப் சப்போஸ் நான் லிவ்னஸ் செக் பண்ணலை அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளாடி போகாது. ஏன் அப்படின்னா பர்டிகுலராக வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டி ஈஸியாக ஓட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு இந்த லிவ்னஸ் செக் ஆப்ஷனும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஐ மீன் ஹெட் மூவ்மெண்ட் ஆர் ஹை பிளிங் மூவ்மெண்ட் இது எல்லாம் இருந்தால் தான் அதோட லிவ்னஸ் ஒரிஜினாலிட்டி செக் பண்ணும். ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதால் ஃபர்தராக ப்ரொசீடே பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுறது இந்த லிவ்னஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ ஃபேஸ் ரெகக்னேஷன் சக்ஸஸ்ஃபுல், வெல்கம் நிஷாந்த். இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு ஓட்டர். இப்போ எனக்கு என்னோட மெயில் ஐடிக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி வந்துடும். ஸோ இப்போ மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஓடிபியை நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் ஓட் பண்ண முடியும். ஸோ இப்போது வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போது நான் ஆல்ரெடி அட்மின் எடிட் பண்ணதுக்கு செலக்ட் யுவர் கேண்டிடேட். ஸோ நான் இப்போ ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு கேஸ்ட் ஓட் கொடுத்துட்றேன். ஸோ கேஸ்ட் ஓட்டு கொடுத்ததுக்கப்புறமா என்னோட ஓட்டிங் முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் எகைன் வந்துட்டு ஓட்டர் லாகினுக்குள்ளாடி நான் உங்களுக்கு லிவ்னஸ் செக்குக்காக காட்டுறேன் பாருங்கள். இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஓட்டர் லாகினுக்குள்ளாடி போகிறேன். ஸோ நான் லிவ்னஸ் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்காக அப்படியே ஒரே பொசிஷனில் இருக்கிறேன். அப்போது அந்த பொசிஷன் இருக்கும்போது ஃபேஸ் ரெகக்னேஷன் ஆகும். பட் லிவ்னஸ் இல்லாததுனால லிவ்னஸ் ஃபெயில்டு அப்படின்றது வரும். இப் சப்போஸ் எகைன் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஓட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு லிவ்னஸே கொடுக்குறேன் அப்படின்னா கூட ஸோ என்னோட மூமெண்ட் எல்லாமே இருக்குது. பட்டு லிவ்னஸ் இருந்தாலுமே ஆல்ரெடி நான் ஓட்டட் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஓட்டட் அப்படின்றது வந்துடும். ஸோ ஏன் அப்படின்னா மல்டிபிள் நோட்ஸ் ஒரே பர்சனால் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் ஆல்ரெடி ஓட்டட் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எகைன் நான் வந்துட்டு ஹோம் பேஜ் போயிட்டு அட்மின் லாகின் போகிறேன். ஸோ அட்மின் லாகின் போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த அட்மின் ஸ்டாட்டிக் லாகின் வழியாக உள்ளே போயிடுறோம். உள்ளே போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஓட்டிங்கை நம்ம பார்த்துக்கலாம். பர்டிகுலராக வந்துட்டு இப்போ டிவிக்கு 1 ஓட், இதே மாதிரி எத்தனை கேண்டிடேட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஓட்டிங்கை மொத்தமாக பார்த்துக்கலாம். இது ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டு விஷுவலைசேஷன் எல்லாமே இருக்கும். தேங்க்யூ.